ஒருத்தன் எவ்வளவோ ஜெயிச்சிருக்கான், பட் சாவு கிட்ட தோத்துருக்கான்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் நான் சொல்ல போற ஸ்டோரி கண்டிப்பா ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுக்கும். என்னன்னா, ஒருத்தன் 1962ல ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட். ஆனா அந்த ட்ரெயின்ல இருந்து 17 பேர் செத்து போயிட்டாங்க, தலைவன் மட்டும் தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் 1963ல ஒரு பிளைட் ஆக்சிடென்ட். பிளைட்ல இருந்த எல்லாருமே செத்துட்டாங்க, இவன் பேராஷூட் இல்லாம கீழே குதிச்சிருக்கான், பட் தப்பிச்சிட்டான். 1966ல ஒரு பஸ் ஆக்சிடென்ட். 4 பேர் செத்து போயிட்டாங்க, பட் இவன் மறுபடியும் பொழைச்சுக்கிட்டான். 1970ல 1973ல 2 கார் ஆக்சிடென்ட். 2 கார் ஆக்சிடென்ட்லயும் தலைவன் விண்டீசல் மாதிரி ஜம்ப் பண்ணி தப்பிச்சிட்டான். 1995ல மறுபடியும் ஒரு பஸ் ஆக்சிடென்ட். அந்த பஸ் ஆக்சிடென்ட்ல இருந்து மறுபடியும் இவன் தப்பிச்சிட்டான். ஆனா பஸ் இவனத்தான் இடிச்சிருக்கு. சின்ன காயத்தோட மறுபடியும் வெளியே வந்துட்டான். 1996ல ஒரு கார் ஆக்சிடென்ட். மலை மேல கார் போயிட்டு இருக்கும்போது கண்ட்ரோல் மிஸ் ஆகி மறுபடியும் கார்ல இருந்து கீழே குதிச்சு தப்பிச்சிட்டான். 2003ல இவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் ஒரு லாட்டரி வாங்கினான். அந்த லாட்டரி வாங்கினோடனே $1 பில்லியன் அவனுக்கு வந்து பிரைஸ் கிடைச்சது. அதுல இருந்து தலைவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளிகளுக்கு கேட்குது. அவன் பேர் தான் பிராங்க் சிலிக்.